பிப்ரவரி முதல் தேதி தைப்பூசத்தை முருக பக்தர்கள் யாரும் மறந்தும் கூட தவறவிட்டு விடாதீர்கள். தைப்பூச விரதத்தில் முருகனிடம் நாம் வேண்டிய எந்த ஒரு விஷயமும் நடைபெறாமல் போனதாக சரித்திரம் கிடையாது. இதுவரைக்கும் நீங்கள் விரதம் இருக்கலைன்னாலும் வரும் பிப்ரவரி முதல் தேதி அன்னைக்கு ஒரு நாள் மட்டும் எப்படி விரதம் இருக்கிறது, என்ன செய்வது என்பதை பற்றி இந்த காணொளியில் முழுமையாக தெரிந்து கொள்ளலாம். அன்றைக்கு என்ன செய்ய வேண்டும் என்பதை தெரிந்து கொள்வதற்கு முன் கமெண்டில் உங்களுக்கு மிகவும் பிடித்த முருகப்பெருமானின் தலை சிறந்த மந்திரத்தை பதிவிடுங்கள். பொதுவாக தைப்பூச விரதத்திற்கு வரும் பிப்ரவரி 1 தேதி அன்று சூரிய உதயத்திற்கு முன்பே எழுந்து குளித்துவிட்டு மாலை 6 மணி வரை ஆவியால் வெந்த எந்த உணவையும் எடுத்துக்கொள்ளாமல் அதற்கு பதிலாக மாலை 6 மணி வரை பால் பழம் மட்டும் சாப்பிட்டு முருகப்பெருமானுக்கு அன்றைக்கு ஒரு நாள் முழுவதும் கடும் விரதம் இருக்க வேண்டும். பிறகு முருகப்பெருமானுக்கு மிகச்சிறந்த மூல மந்திரமான ஓம் சரவணபவ மந்திரத்தை உங்கள் ஆசைகளையும் கனவுகளையும் நினைத்து கொண்டு அது நிச்சயமாக நடக்கும் என்று நம்பிக்கையோடு இந்த மந்திரத்தை 108 முறை சொல்லி முருகப்பெருமானிடம் மனதார வேண்டிக் கொள்ளுங்கள். பிறகு அன்று மாலை முருகப்பெருமானுக்கு நெய் வைத்தியமாக வைத்த சர்க்கரை, பொங்கல், வடை, பாயாசம் போன்றவற்றை உங்கள் வீட்டில் முருகன் வடிவில் குழந்தைகள் இருந்தால் அவங்களுக்கு ஊட்டிவிட்டு நீங்கள் அதை உட்கொண்டு விரதத்தை முடித்துக் கொள்ள வேண்டும். மிக நம்பிக்கையுடன் இந்த விரதத்தை தொடங்குங்கள். நிச்சயம் நீங்கள் நினைச்சது அனைத்தும் வெற்றியில முடியும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மற்றும் கமெண்டில் ஓம் முருகா என்று பதிவு செய்யுங்கள்.